அது என்னமோ தெரில, சங்கர் படம்னாலே பார்த்தீங்கன்னா சர்ச்சைகளுக்கு பஞ்சமே கிடையாது. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அப்படின்னு இல்லை, இப்போலாம் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே சங்கரோட படங்கள் மிகப்பெரிய சர்ச்சைக்கு ஆளாகுது. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த வருடம் ரிலீஸ் ஆன அவருடைய இந்தியன் 2 படத்தை சொல்லலாம். இந்தியன் 2 ட்ரெய்லர் அப்புறம் படம் எதுவுமே ரசிகர்களை கவரல. இன்னும் சொல்ல போனால் சங்கர் அப்டேட் ஆகணும், அவுடேட்டடு அப்படிங்கிற சர்ச்சை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்போ கேம் சேஞ்சர்ல மீண்டும் தன்னை நிரூபித்து கம்பேக் கொடுத்துருவாரு அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனால் பாருங்க, இப்போ திடீர்னு ஒரு புது சர்ச்சை உருவாச்சு. என்ன சர்ச்சை அப்படின்னா, தில்ராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா கோபப்படுற அளவுக்கு, அதாவது லைகா ப்ரொடக்ஷன்ஸ் இந்தியன் 2 பிரச்சனையை சங்கர் மேலே தீர்த்துக்கிறதுக்காக கேம் சேஞ்சரை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ப்ரொடக்ஷன் கவுன்சிலில் ஸ்டே வாங்க. அதற்கு தில்ராஜ் அவர்கள் பொங்கி எழுந்து இப்படி பண்ணுனா ஒரு தமிழ் படம் கூட ஆந்திரா ரிலீஸ் ஆகாதுன்னு சவால் விட, அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை அப்படியே நீர்த்து போயிடுச்சு. ஆனால் இப்போ புது பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த கேம் சேஞ்சர் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம், அதாவது ட்ரெய்லரில் அஜய் சூர்யா தான் வில்லன்னு நமக்கு கிளியராக தெரியுது. அவர் ஒரு அரசியல்வாதி. இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா, அந்த அரசியல்வாதியோட பெயர் தான் சிக்கல். அஜய் சூர்யாவோட பெயர் என்னன்னா பொப்புலியப்பன் அப்படிங்கிற அந்த ஒரு பேர் தான் வருது. இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னா, அதாவது ஆரம்ப காலங்களில் நம்ம சென்னை சமஸ்தானத்தில் வாழ்ந்த ஒரு நீதி கட்சியின் தலைவரை தான் அவருடைய பேர். ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்த மனுஷன், கஷ்டப்படுறவங்களுக்கு உதவின மனுஷன், ஏகப்பட்ட நல்ல பேரை வாங்கியிருக்காரு, சாதனை பண்ணிக்காரு. அவரை களங்கப்படுத்துகிற மாதிரி சங்கர் வில்லனுக்கு அந்த பேரை வச்சிருக்காரு அப்படிங்கிறதா இப்போ சர்ச்சை. சங்கர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரியே பெயர் சர்ச்சையில் மாட்டிக்காரு. குறிப்பாக அவர் மேலே இருக்க குற்றச்சாட்டு, தனக்கு பிடிக்காதவங்களை படத்தில் வில்லன் கேரக்டராவோ இல்லை காமெடியாவோ சித்தரிப்பார். உதாரணத்துக்கு பாரிவேந்தர் பச்சை முத்துக்கார் பார்த்தீங்களா, அவரை நண்பன் படத்தில் பாரி கூரி கக்கூஸ்காரின்னு நண்பன் படத்துலையும் சரி, அப்புறம் இந்த அந்நியன் படத்தையும் சரி வச்சு செஞ்சிருந்தார். அதற்கு அவர் பயங்கரமாக கட்டணம் தெரிவிச்சிருந்தார். அதே மாதிரி பல பேரை சொல்லிட்டு போகலாம். ஸோ அந்த வகையில் தான் அந்த நீதி கட்சியின் தலைவர் மேலே சங்கருக்கு என்ன கோபமோ தெரியல, இப்போது வில்லன் அஜய் சூர்யாவுக்கு பேர் வச்சுக்காரு. ஸோ நிச்சயமாக இது ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்துங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன சொல்லலாம்னா, இதெல்லாம் ப்ரொமோஷன் ட்ரிக்ஸுங்க, இதெல்லாம் சங்கரை கிளப்பிடுவார், இப்போல்லாம் படத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிறாங்க. ஸோ எது எப்படியோ அவங்களுக்கு தான் வெளிச்சம். ஸோ நீங்கள் யாரெல்லாம் கேம் சேஞ்சர் படத்தை பார்க்குறதுக்கு ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.